வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் குபேந்திரன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமாக தான் இருக்கும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த பதிவு வாஸ்து சம்பந்தமான சில டிப்ஸ் சொல்றேன். அதை நீங்க கண்டிப்பா இதை குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அதை நடைமுறைப்படுத்துங்க. கண்டிப்பா நல்ல பலன் தான் ஏற்படும். ஏன்னா வாஸ்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்ப ஜாதக அமைப்போட வாஸ்து வாஸ்துப்படி ஒரு வீடு அமைச்சு வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நல்ல பலனை நாம அனுபவிக்கலாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா வடக்கு, வடகிழக்கு திசை, கிழக்கு திசை இந்த சார்ந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூஜை அறை வைக்கலாம். அதுக்கப்புறம் தியானம் பண்றது, அத மாதிரியான மெடிடேஷன் சொல்லுவோம் இல்லையா, இத மாதிரி அமைப்புகள் நீங்க ஒதுக்கி வைக்கலாம். சரிங்களா? நம்ம படுக்கை அறையில் பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசை. தென்மேற்கு திசையில தான் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. அதாவது அந்த வீட்டினுடைய கணவன் மனைவி அவங்க அங்கதான் படுத்து தூங்கணும். அது குறிப்பா பாத்தீங்கன்னா தெற்கு திசை இல்லைன்னா கிழக்கு திசை வச்சு தலையை வச்சு படுக்கணும். அது நல்ல பலனை கொடுக்கும். அது சரிங்களா? அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளோட படுக்கை எந்த திசையில் அமையணும்னா வடமேற்கு திசையில் அமையணுங்க. வடமேற்கு திசையில் அமைச்சு அவங்க படுத்து தூங்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி பணத்தை வச்சு பணம் வைக்கிற பீரோவை வந்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் இருக்கிற அறையில தென்மேற்கு மூலையில வடக்கு நோக்கி வச்சு நம்ம அதை திறந்து உபயோகப்படுத்தணும். சரிங்களா? உங்க அணிகலன்கள், அதாவது நகையை வச்சு எடுக்கிறது பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி வச்சு எடுங்க. அது தெற்கு நோக்கி இருக்கணும் அந்த நகைப்பேட்டி. அதை வச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நகை ஆபரணங்கள் நல்லா சேர்க்கை அடையும். அதே மாதிரி படுக்கை அறையில உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா அது ஹாலில் தான் சாப்பிடணும். படுக்கை அறையில சாப்பிடக்கூடாதுங்க. படுக்கை அறையை படுக்கை அறையில சாப்பிட்டோம்னா அது தரித்திரத்தை உண்டாக்கும். அதே மாதிரி சாப்பாட்டு அறை பாத்தீங்கன்னா மேற்கு திசையில, மேற்கு காலையில பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மாலை 1 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி சாப்பிட்டீங்கன்னா அது அறிவியல் பூர்வமாகவும் அது உண்மை. அது அதனால உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. அது குழந்தைகள் படிக்கிற அறை பாத்தீங்கன்னா வடக்கு திசையில இருந்து படிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க நல்ல கல்வி அமைப்பு ஏற்படுங்க. பொதுவா தலைவாசல் வீட்டு தலைவாசல் 2 கதவா இருக்கணும். ஒற்றை கதவா இருக்கக்கூடாதுங்க. 2 கதவா இருந்ததுதான் நல்ல யோகத்தை கொடுக்கும். அது சரிங்களா? வீட்டுடைய வடகிழக்கு திசையில குபேர பொம்மை வைக்கலாம். மற்றும் புத்தருடைய பொம்மையை நம்ம வைக்கலாம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.